இந்த 2025 வெர்ஷனில் நமக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அதாவது மற்ற என்ஃபீல்டு பைக்ஸில் வரக்கூடிய அதே எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வித் டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அந்த ராயல் என்ஃபீல்டு அவங்களுக்கு லோகோலாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயமே சொல்லுவேன். பட் இண்டிகேட்டர்ஸ்லாம் நமக்கு ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடியாக சேஞ்ச் பண்ணலை. அண்ட் மெயினாக செகண்டாக பார்த்தோன்னா நமக்கு இந்த டயர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிளில் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 17 இன்ச்சஸில் எம்ஆர்எஃப் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு சிஆர் டயர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் எம்ஆர்எஃபாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகாஸ் நம்ம இது வந்து லைக் அந்த கரண்ட் முரண்டான ரோட்லலாம் ஓட்டுவோம் இல்லையா. ஸோ சின்ன சின்ன பம்பினஸ்ஸு அண்ட் அந்த லைட் பிட் ஆஃப் ஆஃப் ரோட் டைப்பில் நம்ம ஓட்டும் போது எல்லாமே வந்து பயங்கர கிரிப்னஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக எம்ஆர்எஃபை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சிஆர்ல இருந்து. ஸோ அதுக்கப்புறம் மெயினாக சஸ்பென்ஷன் வந்தே ஆகணும். ஏன்னா ஸ்பீட் பிரேக்கர்லேயே இருக்கட்டும், பயங்கர ஒரு பம்பினஸ் எல்லாமே நமக்கு வந்து சூப்பர் கம்ஃபர்ட்டாக மாற்றுறதுக்கு. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஹண்டரில் வந்து சஸ்பென்ஷன் வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சஸ்பென்ஷனை வந்து பயங்கரமாக ரீட்யூன் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு டெலிஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. ரியரில் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் 6 ஸ்டெப் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிளோட ட்வின் ஷாக் அப்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். அண்ட் ரைட் பண்ணும்போது எனக்கு அது சூப்பர் கம்ஃபர்ட் ஃபீலாகவே இருந்தது. நல்லா அந்த சஸ்பென்ஷன் ஃபீல் பண்ண முடியுது ரைட் பண்ணும்போது. அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாமே கூட ஏற்றி இறக்குனேன், அந்த ஃபீல் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் மேஜராக நமக்கு கிளச்சில் தான் வந்து கம்ப்ளைண்ட் இருந்தது. அதாவது நம்ம கியரை வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது கிளச் வந்து டைட்டாக இருக்குன்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வந்தது. ஸோ அதுக்காக இப்போ வந்து நமக்கு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பயங்கர ஈஸியாகவே இருக்குது. அப்படியே சைட் வியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது வண்டியில். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஆஸ் யூசுவல் நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஹண்டர் அப்படியே தான் இருக்குது. மேஜரான சேஞ்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா வெஹிக்கிளில் 6 கலர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போது 7th இப்போ நான் வச்சுருக்கக்கூடிய இந்த கிராஃபைட் கிரேவை வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க 100 ஈவெண்ட்டில். ஏற்கனவே நம்ம 100 ஈவெண்ட்டை வந்து கவர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த 100 ஈவெண்ட்டில் தான் இந்த கிராஃபைட் கிரே வந்து நியூ கலரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கலருமே பார்க்க சூப்பராக இருக்குது. அதாவது கம்ப்ளீட்டாக மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயுமே வந்து ரொம்ப லைட் கிரேல வந்து நமக்கு டீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே ஆரின்னு சொல்லிட்டு. அண்ட் மெயினாக இந்த க்ரீன் கலரில் ஹண்டர் 315 மென்ஷன் பண்ணுறதுலாம் சூப்பராகவே இருக்குது. அதாவது டக்குன்னு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம வந்து இதை பால் பச்சை கலர்னு சொல்லுவோம். ஸோ அந்த கலரில் வந்து கம்ப்ளீட் பிளாக்ல கொடுத்துருக்கிறது சூப்பர்னே சொல்லலாம். அண்ட் டேங்க் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 13 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜுமே எடுத்துக்கிட்டோன்னா அரௌண்டு 35-36 kmpl வந்து கிளைம் பண்ணுறாங்க. ரியல் வேர்ல்டு மைலேஜ்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட 30 or 30 above கம்பல்சரி கிடைக்கும் நமக்கு. கிளஸ்டர் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அதே தான், நமக்கு செமி டிஜிட்டல் கிளஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அனலாக் ஸ்பீடோமீட்டர் வித் டிஜிட்டல், அதாவது ட்ரிப் மீட்டர் இதெல்லாமே வந்து ஃபியூவல் காஜ் இதெல்லாமே வந்து நம்ம டிஜிட்டலாக பார்க்குற மாதிரி, ஸ்பீடை மட்டும் நம்ம வந்து அனலாகாக பார்க்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க.